டாக்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் குறையறதுக்கு முக்கியமா பார்த்தோம்னா பல வருஷமா எனக்கு பிளட் சுகர் இருந்துகிட்டே இருக்கு. இதை எப்படி நான் டயட்ல சரி பண்ணலாம்? நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி இதுதான். இத்தனை வருஷமா எனக்கு சுகர் இருந்துகிட்டே இருக்குங்க, இது எப்படி சரி பண்ணலாம்? ஒருவேளை எனக்கு என்ன ஒரு பயம்னா, சுகர் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அடுத்தடுத்து நமக்கு சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் வந்துருமா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ பார்த்தோம்னா நமக்கு அந்த பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் லெவல் குறையறதுக்கு உணவு முறை ரொம்ப அவசியம் இல்லையா? நிறைய பேர் பண்ற ஒரு தவறு என்னன்னா, உணவு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த உணவானாலும் எனக்கு மேம் நீங்க என்ன டயட் சாப்பிட்றீங்க? சுகருக்கு ஸ்பெஷலா ஏதாவது டயட் ஃபாலோ பண்றீங்களா? எப்பவும் போல தாங்க சாப்பிட்றேன், மாத்திரை மட்டும் கரெக்டா போட்டுப்பேன். கொஞ்சம் சுகர் அதிகமாக மாதிரி இருந்தால் நானே டாக்டர்லாம் கன்சல்ட் பண்ணுவேன், ஒரு அரை மாத்திரை சேர்த்து ஒரு வாரம் போட்டுப்பேன், அப்புறம் திரும்ப பழைய டோஸஸ் சாப்பிட்டுப்பேன். இந்த மாதிரி பண்றவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நம்ம உணவு முறை அப்படின்றது நம்ம பிளட் சுகர் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ இந்த உணவு முறையோட எதை சேர்த்து உணவுல உணவாகவே இந்த மருந்தையும் சாப்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்கும். அதுல முக்கியமான ஒன்று தான் மா இஞ்சி அப்படின்னு சொல்றோம். இந்த மா இஞ்சியை எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, நமக்கு டைஜஷன் சரியாகல, இல்ல வாயில டேஸ்ட் இல்லாம இருக்க போது, ஒரு பிளட் பியூரிஃபையர் நமக்கு வேணும் அப்படின்னா மா இஞ்சியை நம்ம பயன்படுத்தலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மா இஞ்சி நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது தெரியும், ஒரு நல்ல ஒரு அரோமா வர்றது, ஒரு மாங்காயும் இஞ்சியும் கலந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் வர்றது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இது எப்படி நமக்கு சுகர் லெவலை குறைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மா இஞ்சிய சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை வடிகட்டி இதுல கொஞ்சமா சீரகம், ஒரு 4 மிளகு சேர்த்துக்கலாம். இது இவ்வளோ ஒரு சின்ன ஒரு 2 இன்ச் அளவுக்கு மா இஞ்சி எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி நம்ம தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வைக்கும்போது இதனோட ஒரு 4 மிளகோ ஒரு அரை ஸ்பூன் சீரகமும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் வடிகட்டினோம். வடிகட்டி இந்த தண்ணீரை குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி குடிச்சுக்கிட்டே வரும்போது நம்ம உடல்ல சர்க்கரையோட அளவு மெயின்டைன் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த மா இஞ்சி இருக்கு இல்லைங்களா, இதை துவையல் மாதிரி அரைச்சு நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது உணவோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாவே டைஜஷன் ஆகும். நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன ஆகும்னா, நமக்கு டைஜஷனே ஆகாத மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். டைஜஷன் ஆகாத அப்படின்னா சாப்பிட்ட உணவு செரிக்கவே இல்லை, அப்படியே வயிற்றுலயே இருக்கு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு டைஜஷன் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மா இஞ்சிய துவையல் மாதிரி இதுல கொஞ்சம் மா இஞ்சியோட சேர்த்து மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாமே வைத்து நம்ம துவையல் மாதிரி உணவோடு ஏதாவது ஒரு வேளை நம்ம உணவோடு சாப்பிடும்போது நிச்சயமாக நம்ம பிளட் சுகரை குறையிறது மட்டும் இல்லாம அதிகமா டைஜஷன் ஆகாத ஒரு நிலை நிறைய பேருக்கு இருக்கும், இதுவுமே சரியாகுது. அப்போ சுகர் இருக்கும்போது உடனே நான் ஏற்கனவே எடுத்துட்டு இருக்கிற அலோபதி மெடிசின்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடலாமா, ஆல்ரெடி நான் எடுத்துட்டு இருக்க வேற என்ன மருந்தாக இருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணலாமான்னு அப்படி பண்ணக்கூடாது. ஸோ நீங்க இயற்கை சார்ந்த ஒரு மருந்துகள் எடுக்கிறீங்கன்னா அந்த மருந்துகளோடு சேர்த்து தான் இந்த மெடிசின்ஸ் எடுத்துட்டு சுகர் லெவல் குறையறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டோசேஜை நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவு குறையும். இதுல இன்னும் ஒரு முக்கியமான மூலிகை சார்ந்த ஒரு மெடிசின்ஸ் இருக்கு. இந்த மெடிசனை நம்ம இந்த மருந்தை தண்ணீர்ல கலந்து உணவுக்கு முன், இது உணவோடு சேர்த்து மா இஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துவையலை உணவோடு சேர்த்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் சொல்ற இந்த கஷாய பொடியை தண்ணீர்ல கலந்து உணவுக்கு முன் காலை இரவு 2 வேளையும் நம்ம சாப்பிட்டுக்கணும். அப்படி சாப்பிடும்போது நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். சரி, இதுல என்னென்ன மூலிகைகள் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல சிறுநாகப்பூ சேருது. சிறுநாகப்பூ அப்படின்னு சொல்லும்போது பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றுறது மட்டும் இல்லாம இன்சுலின் நேச்சுரலா இது செக்ரேட் பண்ண வைக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்லா உலர்த்தி எடுத்து வைத்திருக்கிற பிரண்டை. பிரண்டை எதற்காக பயன்படுத்தும்னா, நம்ம மூட்டுக்கல்ல எலும்புகள் தேய்மானம் ஆகாமல் இருக்கிறதுக்கும், நம்ம உடல் தளர்ந்து இருக்கு, சுகர் வந்ததுனால ரொம்ப தளர்ந்து போயிருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு பிரண்டை பயன்படுது. அடுத்து முக்கியமாக சிறுகாஞ்சோரி அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம்
பற்படாகம், நீர்முள்ளி இதுல சேருது. இது எல்லாமே இந்த சுகர்னால வரக்கூடிய டயர்ட்னஸை குறைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான மூலிகைகள். அதுக்கப்புறம் கொன்றை இதுல சேருது. இந்த கொன்றை மரப்பட்டைய இதுல சேர்த்து நம்ம பயன்படுத்துறோம். அடுத்ததாக மருதம் பட்டையோட மரத்தோட பட்டையும் இதுல சேர்க்கிறோம். ஸோ இத்தனை மூலிகைகளும் சேர்த்து செய்யக்கூடிய இந்த மூலிகை மருந்தை ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் நம்ம சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிடும்போது நிச்சயமா நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்கும். உணவோடு சேர்த்து நான் சொன்ன இந்த இஞ்சி துவையலும் ஃபாலோ பண்ணணும். அடுத்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்துல உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா என்னதான் நம்ம மெடிசின்ஸ் எடுத்தாலும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ஸ்ல கரெக்டா நம்ம சேஞ்சஸ் பண்ணலைன்னா இது குறையறதுக்கு ரொம்ப தாமதமாகும். இதனாலேயும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படலாம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இரவு உறக்கம் ரொம்ப முக்கியம். மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாம பார்த்துக்கணும். மலச்சிக்கல் தொந்தரவுனா இந்த சூரண பொடியை சாப்பிடும் பொழுதே நல்லாவே ஒரு டைஜஷன் ஆயிட்டு மலத்தை வெளியேற்ற முடியும். அப்போ கான்ஸ்டிபேஷன் இல்லாம பார்த்துக்கோங்க. ஸோ டெய்லி இவ்வளவு தூரம் நடக்கிறது, நம்ம எக்ஸசைஸ் பண்றது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உணவுன்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அப்போ அந்த மெடிசின்ஸ் எடுக்கும் போதே உணவு முறையில டயட் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக இந்த சித்த மருந்துகள் எடுக்கும்போது சர்க்கரையோட அளவு படிப்படியாக குறைந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும். நான் சொன்ன இந்த மருந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்? ஆல்ரெடி எனக்கு சுகர் லெவல் இருக்கு, இல்லை நான் இன்சுலின் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமா இந்த மெடிசன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். காலை இரவு, ஏன்னா இந்த மெடிசனோட சேர்த்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய மற்ற மருந்துகளும் சேர்த்து தான் தருவோம். இதை இந்த பொடியை நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகை பொடியை 1/2 ஸ்பூன் எடுத்து தண்ணீர்ல கலந்து காலை இரவு 2 வேளையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். இல்ல சர்க்கரை நோயாளிகள் மட்டும்தானா? இது பிபி இருக்கிறவங்க, ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். நிச்சயமாக இது பயன்படுத்தலாம். ஹைப்பர் டென்ஷன் இருக்கும்போது இதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, அடுத்ததாக பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க நம்ம ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா, மோர்ல கலந்து இந்த பொடியை ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கும் இதை எடுக்கலாம். ஸோ இந்த பொடியை எடுக்கும்போது கொலஸ்ட்ரால் லெவல் மட்டும் இல்லாம நம்மளுடைய உடல் பருமன் இதை குறைக்கிறதுக்கும் நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த பொடியை நம்ம பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, உடல் எடை குறைக்கணும் அப்படின்னாலும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக ஒரு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். இந்த பொடி ஒரு 4 to 5 கிராம் வெந்நீர்ல கலந்து காலை இரவு 2 வேளை உணவுக்கு முன் நம்ம எடுத்துட்டு வரலாம். ஸோ இந்த பதிவு சர்க்கரை நோயாளிகள் மட்டும் இல்ல, பிபி இருந்தாலும் கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அதற்கான தீர்வு என்னன்றது இதுல நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.